கொடிக்கால் பாளையத்திலிருந்து யாக்கூப் என்ற சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் ஐவேளை தொழுகையிலிருந்து விலக்கி இருக்கிறதா என்கிற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக மார்க்க அடிப்படையில் இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, பைத்தியக்காரர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு அறிவுரையை சொல்லியிருக்கிறாங்க. சுனன் அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற 3822வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ருஃபியல் கலமு அன் ஸலாஸ், 3 சாராரை விட்டும் எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. 3 சாரார்களுக்கு அவர்களுக்கு அந்த எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டது. அப்படின்னா நன்மை தீமை பதிவு செய்யப்படுகிற அந்த எழுதுகோள்கள் அவர்களுக்கு எழுதப்படாது. பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் இறைவன் என்ன செய்திருக்கிறான் என்றால், நன்மையான காரியங்களை செய்யும் பொழுதும் தீமையான காரியங்களை செய்யும் பொழுதும் ஒன்று விடாமல் பதிவு செய்து எழுதக்கூடிய வானவர்களை அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நியமித்திருக்கிறான். அந்த அடிப்படையில் நன்மைகள் தீமைகள் எல்லாவற்றும் எழுதப்படக்கூடிய அந்த எழுதுகோள்கள் 3 சாரார்களுக்கு மட்டும் எழுதப்படவே படாது. அந்த 3 சாரார் யாருன்னா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அனின் நாயிமி ஹத்தா யஸ்தைகித, தூங்கி கொண்டிருப்பவர் கண் விழிக்கும் வரைக்கும். இரண்டாவதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வானி சகீரி ஹத்தா யக்பர, பருவ வயதை அடையாத சிறுவன் பருவ வயதை அடைகிற வரைக்கும். மூன்றாவதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வானில் மஜ்னூனி ஹத்தா யகீலா ஓ யஃபீக, பைத்தியக்காரன் பைத்தியத்திலிருந்து தெளிவாகின்ற வரைக்கும், அறிவுடையவனாக மாறுகின்ற வரைக்கும். இந்த 3 சாரார்களுக்கு தான் நன்மை தீமை எதுவும் அவர்களுக்கு பதிவு செய்யப்படாது. அவர்களை விட்டும் எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டன. அவர்கள் எதை செய்தாலும் அல்லாஹ் எழுத மாட்டான், அதை பதிவு செய்ய மாட்டான், அதற்குரிய கேள்வி கணக்கே அவர்களுக்கு கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த மாதிரி யாரெல்லாம் சில பேர் பிறவியிலேயே பைத்தியக்காரர்களாக இருப்பார்கள், அல்லது சில பேர் மன ரீதியாக அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு மன ரீதியாக அதை யோசித்து அதன் மூலியமாக மனநல பாதிக்கப்பட்டவர்களாக மாறிவிடுவார்கள், அல்லது சில நேரங்களில் விபத்துகள் ஏற்படுவதன் மூலமாக பைத்தியக்காரர்களாக மாறிவிடுவார்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக மாறிவிடுவாங்க. அது மாதிரியாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மார்க்க அடிப்படையில் அவர்கள் எதை செய்தாலும், நன்மையான காரியத்தை செய்தாலும் அல்லது தீமையான காரியத்தை செய்தாலும், எதை செய்தாலும் அவர்களுக்கு பதிவு செய்யப்படாது. அது குறித்து அவர்களுக்கு எந்த கேள்வி கணக்கும் கிடையாது. எது வரைக்கும்? அவர்கள் தெளிவடைகிற வரைக்கும். அதையும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இந்த பைத்தியக்காரர்களுக்கு, மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதுவுமே எழுதப்படாது, எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டன. எது வரைக்கும் அவர்களுக்கு எழுதப்படாது அப்படின்னா தெளிவாகின்ற வரைக்கும். மருத்துவம்லாம் பார்த்து சிகிச்சையெல்லாம் செய்து அதற்கு பிறகு அவர்கள் தெளிவாகி விட்டார்கள், அறிவாளிகளாக மாறிவிட்டார்கள், சிகிச்சையின் அடிப்படையில் அவர்கள் நல்லவர்களாக மாறிவிட்டார்கள், எது சரி எது தவறு எது கடமை எது உபரி என்ற அந்த மாதிரியான தெளிவாக ஆகின்ற வரைக்கும் அவர்களுக்கு நன்மை தீமை எதுவும் பதிவு செய்யப்படாது. எனவே இந்த தொழுகையின் மட்டும் இல்லை, சகோதரர் கேட்டிருக்கிற கேள்வியின் அடிப்படையில் தொழுகை அவர்களுக்கு விதிவிலக்கு இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. தொழுகை மட்டுமல்ல, மார்க்கம் கற்றுத்தந்த, மார்க்கம் விதித்திருக்கிற எந்த கடமையான வணக்கமாக மார்க்கம் விதித்திருக்கிற எந்த கடமையாக இருந்தாலும், தொழுகையாக இருந்தாலும் சரி, நோன்பாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, இது போன்ற எந்த மார்க்கம் விதித்திருக்கிற எந்த கடமையாக இருந்தாலும் அவர்கள் செய்யாவிட்டாலும் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி கேட்க மாட்டான். அது குறித்து விசாரணையே கிடையாது என்பதைத்தான் இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகிறது. எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, பைத்தியக்காரர்களுக்கு மார்க்க ரீதியாக அவர்களுக்கு எந்த கடமையை குறித்து கேள்வி கேட்கப்படாது, அது குறித்த விசாரணை கிடையாது. எனவே அவர்களுக்கு எந்த கடமையும் நிறைவேற்ற வேண்டியதில்லை என்பதை நம்ம இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.